ஹோசூரில் தாம்ராஸ் சார்பில் பஞ்சகருட சேவை வைபவம் விமர்சையாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் முதன் முறையாக பஞ்சகருட சேவை வைபவம் விமர்சையாக நடைபெற்றது. உலக நன்மை வேண்டியும் மக்கள் யாவரும் சுபிக்ஷமாக வாழ வேண்டியும் சனாதன தர்மம் தழைத்தோங்க வேண்டியும் தமிழ்நாடு பிராமணர் சங்கம் சார்பில் பஞ்சகருட சேவை தனியார் பள்ளி வளாக அரங்கில் நடைபெற்றது. இதில் ஹோசூர் ஸ்ரீ கோதண்டராமர் சுவாமி கோவில், ஸ்ரீ ருக்மணி சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி கோவில் பாத்தகோட்டா, ஸ்ரீ ராம ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவில் அகரம், சுயம்பு அபயஹஸ்த லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் மற்றும் மோரணப்பள்ளி ஸ்ரீ அபயஹஸ்த நரசிம்மர் கோவில் ஆகிய திருக்கோவில்களின் உற்சவ மூர்த்திகள் கருட வாகனத்தில் திருக்காட்சி அளித்தனர். முன்னதாக உற்சவமூர்த்தி சுவாமிகளை அரங்கிற்குள் அழைத்து வருவதற்கு முன்பு வானில் கருடன் வட்டமிட்டபடி திருக்காட்சி அளித்தது அனைவரையும் பரவசத்தில் ஆழ்த்தியது. பின்னர் 5 திருக்கோவில்களிலிருந்து கருட வாகனத்தில் வீற்றிருந்த பெருமாள் உற்சவமூர்த்திகளுக்கு சிறப்பு சாத்துமறை வேத பாராயணம் மற்றும் மகா சங்கல்பங்கள் நிறைவேற்றப்பட்டு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதன் பிறகு பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதம் மற்றும் துளசி பிரசாதங்கள் வழங்கி சடாரி சேவையும் நடைபெற்றது. இந்த வைபவத்தில் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத், ஹோசூர் சட்டமன்ற உறுப்பினர் வை பிரகாஷ், ஹோசூர் மாநகர மேயர் எஸ். ஏ. சத்யா, கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பிஜேபி தலைவர் எம். நாகராஜ் உள்ளிட்ட அரசியல் கட்சி பிரமுகர்களும் ஏராளமான பொதுமக்களும் பங்கேற்று பெருமாளை தரிசனம் செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து வந்திருந்த பக்தர்கள் சார்பில் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணமும் நடைபெற்றது. தொடர்ந்து கர்நாடக சங்கீதம், பஜனை, கீர்த்தனைகள், கோலாட்டம் ஆகியன நடைபெற்று அன்னதானமும் வழங்கப்பட்டது. இது போன்ற பஞ்சகருட சேவை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டால் உலகம் சுபிக்ஷம் அடைந்து அந்த பகுதிகளில் நல்ல மழை பொழிந்து பொதுமக்கள் மகிழ்ச்சியுடனும் நிம்மதியுடனும் வாழ்வர் என்பது நம்பிக்கை என நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். பிராமணர் சங்க தலைவர் சுதா நாகராஜன், சத்யவாகீஸ்வரன், கிருஷ்ணசுவாமி, ஜெயராமன், ரோஹிணி, கணேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தனர்.
ராகவா மூர்த்தே மணினி
அரசு வாழ அயோத்தி வாழ அரசு வாழ. நரசிம்ம சுவாமி தேவஸ்தானம் அங்கே இருந்து வந்திருக்கும் அந்த கோவில் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் தாம்பரா சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கருட சேவை நடைபெற வேண்டும் என்று அந்த பகவானுடன் நாங்கள் சாஷ்டாங்கமாக நமஸ்காரத்தை. பெருமாளுக்கு வாகனமானார், அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். பூர்வத்தில் காஷ்யபங்களுக்கு யார் குழந்தையா பிறக்க போறாருன்னு அப்ப காஷ்யபகர் சொல்றார், உங்களுக்கே அந்த சாய்ஸ் கொடுக்குறேன், யாருக்கு அதிகப்படியான குழந்தைகள் வேணும், யாருக்கு 2 குழந்தை வேணும் சொல்லுங்கன்னார். அப்போ கத்ரு கேட்கிறா, சுவாமி எனக்கு அநேக புத்திரர்கள் வேணும்னு. அப்போ காஷ்ய பகவான் சொல்றார், உங்களுக்கு சர்ப்பங்கள் பாம்புகள் குழந்தையா பிறக்கும் சொன்னார். உடனே வினுதா கிட்ட கேட்கிறார், சுவாமி எனக்கு 2 குழந்தை நீங்க கொடுத்தாலே போதும்னார். சரி உங்களுக்கு பறவைகள் குழந்தையா பிறக்கும்னு அனுகிரகம் பண்ணார். அப்புறம் 2 பேருக்கும் காஷ்ய மகரிஷி அனுகிரகத்தால் பல முட்டைகள் பிறந்தன. இந்த கத்ருக் பிறந்த முட்டைகள்லாம் சீக்கிரம் பொறிச்சு சர்ப்பங்களாக வெளியே வந்துருது. இந்த வினுதாக்கு அனுகிரகம் பண்ண பிறகு அந்த 2 முட்டையும் எத்தனை காலமானாலும் பொறிக்கவே இல்லை. ஐயோ என்னுடைய சகலைக்கு இவ்வளோ குழந்தைகள் வந்துருத்தே, எனக்கு குழந்தையே பிறக்கலன்னு நினைச்சுட்டு வினுதா ஒரு முட்டையை உடைச்சிடுறா. அந்த ஒரு முட்டையை விடும்போது அந்த முட்டையில் அருணன் இப்ப சூரிய பகவான் சார்த்தி இருக்காரு, பாதி உடம்பு தான் அவளுக்கு வளர்ந்துருக்கு, மீதி பாதி உடம்பு வளரல. அதனால அம்மா எனக்கு இப்படி பண்ணிட்டியே நீ அண்ணா கூட. அப்ப சூரிய பகவான் பிரார்த்தனை செய்த பிறகு சூரிய பகவானுக்கு சார்த்தியா போறார் அருணன். அப்புறம் இந்த ஒரு நாள் கத்ரும் வினுதாவும் 2 பேரும் ஆகாஷத்தில் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது உச்சைஸ்வரஸ் என்ன ஒரு குதிரை, வெள்ளை குதிரை, திருப்பார்கடலில் வந்த குதிரை, அந்த குதிரை ஆகாயத்தில் போய் பார்த்து கொண்டு இருக்கும், பறந்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த குதிரை எவ்வளோ அழகா வெள்ளையா இருக்கு பாத்தியான்னு 2 பேரும் பேசுறாங்க. அப்ப அந்த வினுதாவும் கத்ரும், அப்ப கத்ரு என்ன சொல்றான்னா, குதிரை வெள்ளையா இருக்கு ஆனா வாலு மட்டும் கருப்பா இருக்குன்னு சொன்ன. இல்லையே நான் பார்த்தேனே வெள்ளையா தானே இருக்குன்னார். சரி அடுத்த நாள் பார்ப்போம், ஆனா நீ சொன்ன மாதிரி குதிரை வெள்ளையா இருந்தா நான் உனக்கு அடிமை, நான் சொன்ன மாதிரி குதிரை வால் கருப்பா இருந்தா நீ எனக்கு அடிமை சொல்லி 2 பேரும் பந்தயம் போட்டு பார்க்குறாங்க. அடுத்த நாள் அந்த குதிரை ஆகாஷத்தில் வரும்பொழுது இந்த கத்ரு என்ன சொல்றான்னா, தன்னுடைய பாம்பு குழந்தைகளை கூப்பிட்டு, யாராவது ஒருத்தர் அந்த வாலை நீங்க மாட்டிக்கோங்க, வளைச்சுன்னு சுத்திண்டா அது கருப்பா தெரியும் சொன்ன பிறகு இந்த காரக்கோட்டகன் அந்த சர்ப்பம் மட்டும் அந்த கர்த்தரோட பேச்சை கேட்டு அந்த உச்ச குதிரையுடைய வாலில் மாட்டிக்கிறது. அப்புறமேல ஆகாதில் பறந்து போகும்போது பார்த்த பிறகு வினுதா கேட்குறா, பாத்தியா நான் சொன்ன மாதிரி குதிரையெல்லாம் வெள்ளை இருந்தால அந்த வால் மட்டும் கருப்பா இருக்க, நீ எனக்கு அடிமைன்னு சொன்ன பிறகு அன்றிலிருந்து வினுதா கத்ருக்கு அடிமை. கத்ருக்கு ஏற்கனவே பல சர்ப்பங்கள் இருக்கு, வீட்டு வேலைகள் செய்து கொண்டு அந்த வினுதா எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்ப கொஞ்ச காலம் கழிச்சு இன்னொரு முட்டையிலிருந்து கருட பகவான் தோன்றார். கருட பகவான் அவதாரம் பண்ண பிறகு தன்னுடைய கஷ்டம் என்ன, தன் தாயாருடைய கஷ்டம் என்ன கேட்டபோது, அப்பா இந்த மாதிரி நான் அடிமையா இருக்கேன் உன்னுடைய சித்திக்கு நான் சொன்ன பிறகு, சரி இந்த அடிமைத்தனில் விடுவிக்கிறான்னு சொல்லிட்டு கருட பகவான் நேரா சித்திக்கிட்ட போய் கேட்கறான் கத்ருக்கிட்ட, அம்மா நான் என்ன பண்ணா என்ன கொடுத்தா எங்க தாயார் அடிமைத்தனில் நீங்க விலக்குவீங்கன்னு கேட்டார். அப்போ இந்த கர்த்தரு சொல்றா, தேவலோகத்திற்கு அமிர்தத்தை கொண்டு வந்து கொடுத்தால் நான் உங்க தாயாருடன அடிமைத்தை விடுவிக்கிறேன்னு சொல்றார். அப்ப கருட பகவான் நேரா பூலோகத்திலிருந்து தேவலோகத்தை பறந்து செல்றார். அப்போ தேவலோகத்துக்கு போகும்பொழுது அங்க தேவர்கள் எல்லாம் பூலோகவாசிகளுக்கு நாங்கள் அமிர்தம் கொடுக்க முடியாத கோரமா யுத்தம் நடக்கிறது. தேவேந்திரன் மற்ற தேவர்களெல்லாம் தோல்வி அடைந்துவிட்டார்கள். எல்லாம் மகாவிஷ்ணு கிட்ட போய் சொல்றாங்க. அப்ப மகாவிஷ்ணு கருடனுடைய தாயாருக்கு இந்த மாதிரி சேவை பண்ண வரக்கூடிய இது நினைச்சு அந்த கருடனோடு யுத்தம் பண்றார். கருடனோட பேர் குருடன் ரொம்ப சந்தோஷப்படுறார், இவ்வளவு நேரம் சுவாமி யுத்தம் பண்ணிருக்காரு, என்னை யாரும் எதிர்த்து யுத்தம் பண்ணலன்னு. அப்ப மகாவிஷ்ணு கேட்கிறார், உன்னுடைய மாத்திரு பக்தியை மெச்சின உனக்கு என்ன வரம் வேணும் கேளுன்றார். அப்ப கருட பகவான் கேட்கிறார், சுவாமி இவ்வளவு நேரம் நீ என்னோட நீங்க போர் பண்ணிருக்கீங்களே, உங்களுக்கு என்ன வரம் வேணும் கேளு கருடன் கேட்கிறார். அப்ப மகாவிஷ்ணு சொல்றார், நான் கேட்ட வரத்தை மறக்காம கொடுப்பேன், கண்டிப்பா கொடுப்பேன். அப்ப பெருமாள் கேட்கிறார், நீ எனக்கு வாகனமா வரணும்னு சொல்றார். அது மூலமா கருட பகவான் வரம் பெற்று வந்த வாகனம், அதாவது பெருமாளே வரம் கேட்கிறார். அதனால் கருட பகவான் மகாவிஷ்ணு வரமா வர்றார். அப்ப தேவேந்திரன் சொல்றான், இந்த அமிர்தத்தை பூலோகத்தில்
நான் சர்ப்பங்களை காட்டிட்டு வரேன், அம்மாவை அடிமைத்தனை விலக்கிட்டு வரேன்னு சொன்ன பிறகு நேரம் அமிர்தத்தை கொண்டு வந்து பூமியில் வைத்த பிறகு அந்த சர்ப்பங்கள்லாம் பார்க்கிறார்கள். அவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த அமிர்தத்தை கொண்டு போய் மீண்டும் தேவலத்தை கொடுத்து விடுகிறார். இந்த மாதிரி வரம் பெற்று வந்த வாகனம், அதாவது கருடன் என்றாலே வேத ஸ்வரூபம். கருடன் மேல பெருமாள் இருக்காருன்னு வேதங்கள் நமக்கு கடவுளை காட்டுகிறது. அதனால தான் திருப்பதிக்குள்ள 5ஆம் நாள் கருட சேவைன்னு இருக்கு. அது முடிஞ்சா நமக்கு 5 கருட சேவை இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் பகவானுடைய கருணையால் இந்த கருடன் வேதங்கள் காட்டக்கூடிய தெய்வம். கருடன் வந்து காக்கிறார் பகவான் மேல இருக்காருன்னு. அந்த கருட சேவை சேவித்த அனைவருக்கும் சர்வ மங்களம் உண்டாகட்டும் சொல்லி அனைவருக்கும் பிரார்த்தனை இத்தோட சுற்றை முடித்துக் கொள்கிறேன். கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா, ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம். நம பார்வதி பதே ஹர ஹர மகாதேவ. ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய், சத்குரு சுவாமி கி ஜெய். திருச்சித்திரகூடங்கள் கரங்களை அடலரகப்பகையை வென்று இளங்க மணிலோர் நான்கும் போன்ற பின்முழவரம் முதன் தாமமேவே திறந்த அம்மா தன்னை திருச்சித்திரகூடங்கள் என்னும் நின்னால் கஞ்ச திருமங்க யுவக்க வந்தோன் வாழியே, கலிய நூரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே, செஞ்சல் மங்கலம் சமாதித்வனாயாமவதேரணாயதோனூனம் நித்யத்யாயாஸ்து மங்கலம் தஸ்மை தஸ்மை யோக்யாய மங்கலம் குடவே தெய்வதாய வேளாண்டாயாமங்களா அந்த விழாக்கள் குலமோ சசங்கலாஞ்சன ததுந்தமண்டித சகண்டலக்ன சத்வலஜனக்க பத்மமானிக உபாத்தனாய அந்த வருடவிந்தலோ குணப்புணர் நமக்கிரியாதங்களை குலவாரியம் பிரஜாபிய பரிபாலயந்தான் ஞாயேன வாகேன மயேதா ஓங்கவளை போலே வளைவண்டகன் கமலக்கண்ணனை அண்டன் குருகோதரஹோபத்தமாயிரத்தில் இவயம் பத்தும் வல்லார்கள் நல்ல விதத்தை பண்டதண்டே மக்களே. என்ன வயசு தங்களுக்கு? உங்களுக்கு என்ன வயசா இருக்கு? இன்னும் 3 வருஷம் இருக்கு. 80 இன்னும் 3 வருஷம் இருக்கு. அப்படிதான் பெருமாள் நாங்க உங்களை சந்தோஷமா மகாலட்சுமி நல்லா சேவை கிடைச்சி பெருமாள் சந்தோஷம். புஷ்பம் கொடுப்பேன். வித்யோதன்பட வெங்கடேஸ்வர கபோஜாதம் ஜகன்மங்களம் தேவேதசாவதார விடயம் தோத்வம் விமக்தேதயா பக்தேதஸ்பதே முகுமுகே பக்தி பராமானச கல்பமானம் பிரயாணம் வந்தே பிருந்தாவனம் வல்லவேத வல்லபம் என்னே நம்பவம் நாமவை ஜெயந்தே பூஷம் வந்தே பிருந்தாவன விடம விலோஜனீர ஏகவரே புடிநகே நிரதேடு மலர்களாணி அமையன்ன வாதீன சொல்வேந்தியா பரியங்கத்திரதாரணா பிரகடிதா சத்யன்முகாவத்திரே மாயேண பிரணிதேஷாம் பிரபுரதோ யோகன் நிதந்தயன்
कामानायदक्तजनक्तगैकमन्यैः द्वये सा रक्षते रक्षकैकमन्यैः इति नेच्छदति श्रयामि नित्यं निर्गरे वेगवति दुराश्रयन्ता त्वयदक्तजनक्तगैकमन्यैः त्वयि सा रक्षते रक्षकैकमन्यैः इति नेच्छदति श्रयामि नित्यं निर्गरे वेगवति दुराश्रयन्ता इत्तन्दुरत्तगति आट्टविरेषपट्टे हे वेङ्कटेशविरेन्दवन्द्या दुर्दान्तघोरदुरितद्विरदन्दवेदि कामादिका नलगने विदनोदकामा इत्तन्दुरत्तगति आट्टविरेषपट्टे हे वेङ्कटेशविरेन्दवन्द्या दुर्दान्तघोरदुरितद्विरदन्दवेदि कामादिका नलगने विदनोदकामा